பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ருசி நிறைய பேருக்கு தெரியலங்க. அதான் யோபு 12:11 சொல்றாரு, வாய் ருசியுள்ள பதார்த்தங்களை ருசிக்கிறது போல. இன்னைக்கு ஆண்டவரை நல்லவர் என்று எத்தனை பேர் ருசித்திருக்கிறார்? 1 பேதுரு 2:1 சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், கடவுள் நல்லவரை ருசித்து பார்த்தது உண்டானால் சகலவித கசப்பு, சகலவித போராமை, சகலவித புறங்குறுதலை விட்டுவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தை போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று அந்த கர்த்தரை ருசித்தவன் புறங்குறுதலையும் பாவமான செயல்களையும் அவன் தள்ளிவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தை போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அவன் வாஞ்சையாயிருப்பான். அப்ப கர்த்தரை ருசித்தவன் அவன் இந்த பாவ செயலுக்கோ உலக பாவங்களுக்கோ அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது, அவனால ஈடுபட முடியாது. இந்த ருசி அந்த கண்டவர்கள் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மன்னா என்கிற ஒரு உச்சிதமான பொருளை ருசி பார்க்க முடியாது தந்தார். அதை பத்தி என்ன சொல்லுது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அது தேனிட்ட பணியாரம் போன்றதுதான். என்னாகும் 11 வாசிக்கும் போது, யாத்திராகும் 16 வாசிக்கும் போது அதனுடைய சுவை அவ்வளவு அழகாக ஒலிவ எண்ணெய் போல இருந்தது என்று சொல்லி அந்த அதனுடைய சுவையை அங்கே சொல்லுகிறார்கள். அந்த ருசித்தவர்கள் தான் இவ்வளோ ஒப்பிட முடியாத ஒரு சுவை. இதைத்தான் ஈசாக்கு தன் மகனாகிய ஏசா அவன் சமைத்து கொண்டு வருவது அவன் நாவுக்கு சுவையா இருக்குமா. நாம் கூட ஆண்டவராக தேவனுடைய நாவுக்கு சுவை உள்ளவர்களாக, சுவையை கொடுக்கிறவர்களாய் மாறணும். யாக்கோபு முதிர்ந்த வயதிலே தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, ஆசே ராஜாக்களுக்கு விருந்தாகும் சுவையான பதார்த்தங்களை கொண்டு வருவான். அவன் சுவையான பதார்த்தங்களை கொண்டு வருவான். அப்போ ஆண்டவர் ஆசிரை ஆசீர்வதிக்கும் போது அவன் சுவை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கூட இந்த பூமியிலே எப்படிப்பட்ட சுவை உள்ளவராக இருக்கிறோம். இன்னைக்கு உப்பு ஒரு சுவை தானே, துவர்ப்பு ஒரு சுவை தானே. நாம் எவ்விதமான சுவையா, இயேசுக்கு கசப்பு கடந்த காடியை கொடுத்தார்களாம். அந்த காடியை வாங்கி ருசி பார்த்த போது அவரால் அதை குடிக்க முடியலையா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தாகத்தை நாம் தணிப்பதற்கு பதிலாக அவரை குடிக்க முடியாதவர்களுக்கு கசப்பு கலந்த காடி உள்ள சுவையாக மாறுகிறோம். தேவ மக்களே, நம்ம ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அவரை ருசிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க, அது உன்னதமான அனுபவம். நான் பைபிள் இவ்வளவு லிஸ்ட் கொடுத்த பாருங்க, இவங்க எல்லாருமே அவங்க நாவுக்கு சுவையானதை எதிர்பார்த்தார். ஈசாக்கு தன் மகன் ஏசாவுடைய வேட்டையாடி சமைப்பதை அவன் சுவையாக கண்டான். இதை கூட நாம் கொடுக்கிற வேலைகள், சேவைகள், ஊழியங்கள், நாம் தேவனுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஆண்டவருடைய வாய்க்கு அது சுவை உள்ளதாக இருக்கும் என்றால், இந்த பூமியிலே அவருடைய ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுத்து விடவே முடியாது. தேவ மக்களே, அது மாத்திரம் இல்லை, இக்கட்டிலும் ஆபத்திலும் யார் ஒருவன் தேவன் நம்பி வாழ்கிறானோ அவன் ஆண்டவர் சுவை உள்ளவர் என்பதை கண்டிப்பாக அறிந்திருக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானான். தேவ மக்களே, புலம்புறதுலாம் வருவோம். அவர் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கையா இருக்கும் போது அவன் பாக்கியவனாய், அதிர்ஷ்டக்காரனாய், நன்மையை அனுபவிக்கிறனாய் மாறி போகிறான். இனி ஒருவேளை கவலையும் கண்ணீரும் வேதனையும் நம் வாழ்க்கையில இன்னும் புலபலமாக காணப்படும் என்றால் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்து பாருங்கள். ஏசா அவன் சமைப்பது, ஆசிரியர் சமைப்பது, அது அவர்களுடைய நாவுக்கு சுவையா இருக்கும் என்றால், நாம் கூட ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை சுவைத்தவர்கள், அனுபவித்தவர்கள் அவரை மறுதலிக்க மாட்டார்கள், அவரை விட்டு தூர போக மாட்டார்கள், அவரை குறை சொல்லவே முடியாது. தேவ மக்களே, உங்க வாழ்க்கை ஒரு சுவை உள்ள வாழ்க்கையாய், வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்றால், தேவன் எல்லா காலத்திலும் அவர் நல்லவர். அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். அவரை நம்பினருக்கு அவர் நன்மை செய்ய ஒரு நாளும் மறப்பதில்லை. நீங்க எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையை அவர் சுவை உள்ளதாய் மாற்றுவார். நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சு 8 படிச்சு பார்த்தீங்கன்னா 11 சொல்லுகிறது, யாராயிலும் ருசி குறைந்ததை பின்னாடி தருவார்களா? முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அது சுவை உள்ளதாக இருக்கிறது. நாம் கூட தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்க்கையை
நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்றால் நம்ம வாழ்க்கை தெரியுமா, அது சுவை உள்ளதா இருக்கும். முந்திருந்த வாழ்க்கை விட இப்போது தேவனுடைய வார்த்தை கேட்டு வாழுகிற வாழ்க்கை அது சுவை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இந்த வேத வாக்கின்படி, வேத சத்தியத்தின்படி அவர் ருசி உள்ளவர் என்பதை நீங்கள் அங்கே சுவைத்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாருக்கும் அவர் அன்பை பற்றி சொல்ல முடியும், அவருடைய கிருபையை சொல்ல முடியும். அருமையான தேவ மக்களே, சங்கீதம் 94:8 அவர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.